அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேல்நிலை 2ஆம் ஆண்டு தமிழ் இயல் 3ல் மொழியை யாழ்வோம் மொழியோடு விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுக்குமான விடைகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பலவுள் தெரிக்க குருவினா சிறுவினா நெடுவினாக்கான விடைகள் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க. இப்போ மொழியை யாழ்வோம் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம சான்றோர் சரித்திரம், இதில் பரிதிமார் கலைஞர் பற்றி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நல்லா படித்து பார்த்துக்குங்க. இதில் இருந்து கேள்வியை கேட்கலாம். கேள்வியை கேட்டு இந்த இதில் இருந்தே உங்களுக்கு பதில் இதில் இருக்கும், எடுத்து எழுதிக்கலாம். சரியா? அடுத்து பாருங்க, இலக்கிய நயம் பாராட்டுகளை நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல் நம்மளை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த பாடல்ல இருந்து தான் நம்ம இலக்கியம் நயம் பாராட்டி எழுதணும். அதாவது திரண்ட கருத்து எழுதணும், தொடை நயம் எழுதணும், அணிவகை சந்தநயம் இதெல்லாம் நம்ம எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பார்த்தா நாமக்கல் கவிஞர் பாடலில் இருந்து நம்ம திரண்ட கருத்து எழுதலாம். திரண்ட கருத்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்கேன். இதை பார்த்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, தொடை நயம். தொடை நயம் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு எழுதுனா கொஞ்சம் உங்களுக்கு எளிதாக இருக்கும். இதை பார்த்துக்குங்க. சரியா? அடுத்து மோனை. மோனைக்கு இந்த மாதிரி எழுதிக்கலாம். மோனைக்கு எழுதிட்டு அதுக்கு கீழே சான்று எழுதணும். சான்று இங்கே கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்குங்க. அடுத்து எதுகை. எதுகை இது எதுகைக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்குது, பார்த்துக்குங்க. சான்று கொடுத்துருக்கேன். அடுத்து எய்பு. எய்புனா என்னன்னு எழுதிட்டு அதுக்கும் சான்று நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், பார்த்து எழுதிக்கிங்க. அடுத்து அணிநயம். அணிநயம் இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து முடிவுரை. இறுதியாக நம்ம என்ன பண்ணலாம், முடிவுரை எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். கற்றாருக்கும் கல்லாருக்கும் ஏற்ற வகையில் எதுகை மோனை எய்பு இடை கற்பனை காட்சியளிக்க சொந்தம் தாளமிட சுவை உண்டாகி ஏக்கமுற அணியோடு அளவகையில் இக்கவிதை அமைந்துள்ளது. இந்த மாதிரி முடிச்சுக்கலாம். சரியா? அடுத்து பாருங்கள், கவிதையை படித்த பின் அக்கவிதை கிளர்த்தும் உணர்வுகள் குறித்து விழிப்புணர்வு உரை ஒன்று எழுதுக. இங்கே ஒரு கவிதை இருக்குது. இந்த கவிதை இளங்கோ கிருஷ்ணன் எழுதியிருக்காரு. இந்த கவிதையை படிச்சுட்டு அந்த கவிதை கிளர்த்தக்கூடிய உணர்வுகள் குறித்து, அந்த கவிதையில் என்ன உணர்வுகள் ஏற்படுது அதை பற்றி விழிப்புணர்வு உரை எழுதணும். நீங்களாம் சொந்தமாக முயற்சி பண்ணி எழுதலாம். நான் ஒரு விடை கொடுத்துருக்கேன், பாருங்கள். அதாவது இந்த மாதிரி கூட நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை நீங்களாம் முயற்சி பண்ணி இதில் மாற்றம் பண்ணி நீங்களாக கூட எழுதலாம். அந்த கவிதையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. சரியா? இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், வல்லினமைகளை இட்டும் நீக்கியும் எழுதணும். வல்லினமைகள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கசட தவற, அதாவது இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு, இந்த 6 வல்லினமைகளை இந்த 3 கொடுத்துருக்காங்க பாரு. இந்த 3 இதுலேயும் நீங்கள் வல்லினமைகளை எது இதில் நீக்கணும், எது இதில் அந்த வல்லினமைகளை இட்டு எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை மீது தான். அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல எதிர்கொண்டு தீர்ப்பீர்கள். இதில் பார்த்தோம் அப்படின்னா புதிய தலைமுறை, இந்த இத்து வருது, புதிய தலைமுறையில் இத்து வரும். அப்போ அந்த இத்துங்கிற வல்லினமையை நம்ம நீக்கி எழுதணும். அது மாதிரி எதிர்கொண்டு தீர்ப்பீர்கள், இந்த இடத்துல இத்து வராது, எதிர்கொண்டு இத்து. அப்போ இந்த வல்லினமையை நீக்கி நம்ம எழுதணும். அது மாதிரி வல்லினமையை சேர்த்தும் நம்ம எழுதணும். இல்லைன்னா இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் எல்லா பிரச்சனைகளையும் இந்த இடத்துல சேர்த்து கூட நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், என்னுடைய நம்பிக்கை முழுவதுமே புதிய தலைமுறை, இந்த இத்தை நீக்கிட்டு மீது தான் அவர்கள் எல்லா கிட்ட இப்போ அப்படிங்கிற வல்லினமையை சேர்த்து பிரச்சனைகளையும் ஒரு சிங்கத்தை போல, அந்த சிங்கத்தை கிட்ட இப்பு வல்லினமை என்னது இப்பு சேர்த்து எதிர்கொண்டு இத்தை நீக்கிட்டு எழுதணும். அதே மாதிரி தான் இரண்டாவது, மாணவர்கள் பெற்றோர்களை நமது நண்பர்களாக பாவித்து நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை பெற்றோர்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கே சேர்த்துருக்குறோம், மாணவர்கள் பெற்றோர்களை இங்கே இத்து நீக்கிட்டோம், வல்லினமையை நீக்கிட்டு தமது நண்பர்களாக பாவித்து நட்பு, இந்த இடத்துல இக்க நீக்கிட்டு நட்பு கொள்ள வேண்டும். தமது இன்ப துன்பங்களை பெற்றோர்களின் துன்பங்களை இப்பு இந்த இடத்துல சேர்த்து எழுதணும். இப்போ அப்புறம் பகிர்ந்து இக்கு நீக்கி எழுதணும். இந்த மாதிரி சரியா பகிர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்து, ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி பல நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆசிரியருக்கு இந்த இடத்துல ஆசிரியருக்கு கீழ்ப்படிதல் என்னும் குணம் உண்மையானவற்றை, இந்த இடத்துல உண்மையானவற்றை தெரிந்து இக்கு நீக்கிடணும். தெரிந்து கொண்டு அறியாமையினை அகற்றி இங்கே இப்பு சேர்க்கணும். பல நல்லனவற்றை இக்கு சேர்த்து நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கணும். இந்த மாதிரி எழுதணும். சரியா?
அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது இதில் பாருங்கள், கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழ்காணும் பகுதியை படித்த அறிவு பலகைக்கான செய்திகளை உருவாக்குகன்னு இருக்குது. அதாவது இங்கே அறிவு பலகை வந்து இருக்குது, நம்ம வந்து செய்தியை உருவாக்கணும். சரியா? அதாவது வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா 2024 மே 5 திருச்சிராப்பள்ளின்னு கொடுத்துட்டாங்க. இங்கே வேலை காரணமாக வெளிநாடுகளில் பிரிந்து வாழும் உறவினர்கள் 25 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திக்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது. திருச்சி உறையூர் அன்பு நகரில் வசிக்கும் தங்கவேல் பொன்னம்மாள் இணையரின் 3 தலைமுறை வழித்தோன்றல்கள் சந்திக்கும் நிகழ்வு 2024 மே 5ஆம் தேதி இனிதே நடைபெறவுள்ளது. உறவினர்கள் கூட்டத்தில் தங்கவேல் பொன்னம்மாள் அவர்களின் மகன்கள், மகள்கள், பேரன்கள், பேத்திகள், கொள்ளுப்பேரன்கள், கொள்ளுப்பேத்திகள் சந்தித்து பெரியோர்களிடம் வாழ்த்து பெறுகிறார்கள். இந்நிகழ்ச்சியை தங்கவேல் அவர்களின் கொள்ளுப்பேத்தி செல்வி கண்மணி அவர்கள் ஒருங்கிணைக்கிறார் அப்படின்னு இருக்குது. இந்த பகுதியை படித்து அறிவிப்பு பலகை நம்ம வந்து ஒரு செய்தி அறிவிப்பு பலகையாக வந்து ஒரு செய்தியை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. இதற்கான விடையை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அறிவிப்பு பலகை செய்திக்கு வேர்களை விழுதுகள் சந்திக்கும் விழா இந்த மாதிரி எழுதிட்டு நாள் மற்றும் நேரம் இங்கே கொடுத்துடணும். அடுத்து இடம், எந்த இடத்துல, நிகழ்வு, என்ன நிகழ்வு நடக்கக்கூடியது அப்படிங்கிறத இங்கே எழுதிட்டு, அடுத்து சிறப்பு, யார் சிறப்பு செய்கிறாங்க அப்படிங்கிறது, அங்கே என்ன நடக்க போகுது, ஒருங்கிணைப்பாளர் யார் அப்படிங்கிறது, இந்த மாதிரி நம்ம வந்து எழுதிக்கலாம். நீங்களோட முயற்சி பண்ணி வேறு மாதிரி கூட நீங்கள் ஒரு அறிவிப்பு பலகையை தயார் செய்யலாம். சரியா? அடுத்து நம்மளுக்கு மொழியோடு விளையாடு பகுதி இருக்குது. இதில் பட்டிமன்றம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தலைப்பு, தனி மனித வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுபவர்கள் உறவினர்களா நண்பர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நீங்களாக சொந்தமாக கூட முயற்சி பண்ணி எழுதலாம். இருந்தாலும் நான் ஒரு விடை கொடுக்குறேன் பாருங்கள். அதாவது பட்டிமன்றம் இங்கே இருக்க பாருங்கள். தலைவர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, அன்பிற்குரியவர்களை, இன்று நம்மிடம் இரு அணியினர் மிகச்சிறந்ததொரு சிந்தனைக்குரிய சிந்திப்பதற்குரிய கருத்தை பற்றி விவாதிக்கப் போகிறார்கள். ஒருவனுக்கு வளர்ச்சி என்பது எவ்வாறு அமையும் என்பது குறித்து இவர்கள் விவாதிக்கப் போகிறார்கள். நம்மில் சிலர் உறவினர்களின் துணையோடு வளர்ந்திருப்போம், சிலர் நண்பர்களின் உதவியால் வளர்ச்சி பெற்று வாழ்வில் சாதித்திருப்பார்கள். இனி இவர்களின் சொல்வழி அரிய கருத்துக்களை சுவைத்து மகிழ்வோமா? முதலில் செல்லையா பேச வருகிறார். செல்லையா கருத்துக்களை எடுத்துரைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லையான்னு போட்டு அவர் வந்து எது சொல்கிறாங்க, உறவினர்களை பெரிதும் உதவுகின்றன அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேசுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வணக்கம். தனி மனித வளர்ச்சிக்கு உதவுபவர்கள் உறவினர்களை என நான் பேசியுள்ளேன். என் அனுபவம் இதுதான். ஏழ்மை நிலையில் வாடி எங்கள் குடும்பத்தை பார்த்து எங்கள் உறவினர்களின் சிலர் பல வகையிலும் உதவி செய்தனர். என் தந்தைக்கும் தாய்க்கும் வேலை இல்லாத போது வேலை கொடுத்து உரிய உதவியத்தையும் அளித்தனர். அதனால் நான் படிக்க முடிந்தது. என் வளர்ச்சி கண்டு என் உறவினர் மகிழ்ந்து பாராட்டியது உண்டு. அதனால் தனி மனித வளர்ச்சிக்கு உறவினர்களே பெரிதும் உதவுகின்றனர் என கூறி என் உரையை முடிக்கிறேன். அடுத்து முத்துச்சாமி என்ன சொல்கிறாரு, ஐயா உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு முன் பேசியவர் அவர் அனுபவத்தை சொன்னார். நான் என் அனுபவத்தில் பெற்ற கருத்தை கூறுகிறேன். எங்கள் ஊரில் அண்மையில் ஒரு விபத்தில் பெற்றோர் இறந்தனர். அவர்களின் 2 பிள்ளைகள் துணையின்றி நின்றனர். அப்போது உறவு என்று கூறி ஒருவர் முன்வந்து அந்த இருவரையும் அழைத்துச் சென்றார். அவர்கள் இருவரும் எனக்கு தெரிந்து பள்ளியில் நன்றாக படித்து கொண்டுதான் இருந்தனர். அழைத்துச் சென்ற உறவினர் அவர்களை படிக்க அனுப்பாமல் தம் வீட்டு வேலைகளை செய்ய வைத்து கொண்டனர். அதை தட்டி கேட்க எவருக்கும் துணிவில்லை. இந்த நிலையில் அந்த பையன்களின் நண்பன் செய்தியை குழந்தைகள் நலத்துறைக்கு தெரிவித்து காப்பாற்றி காப்பகத்தில் சேர்த்து படிக்க வழி செய்தான். இங்கே உதவியது நட்பா உறவா, நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எழிலி பேசுகிறாங்க. அதாவது நண்பர்களே வணக்கம். எல்லா வேலைகளிலும் நண்பர்கள் உதவுவதில்லை, பெரும்பாலும் உறவுகளே அதிகம் உதவுகின்றனர். பெரியப்பா, சித்தப்பா, மாமா, பெரியம்மா, சின்னம்மா, அத்தை என்று எத்தனை உறவுகள் உள்ளனர். அவர்கள் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வு பெற்றவர்கள் தான் அதிகமாக இருக்க முடியும். என் தாத்தா பெற்றோரை இழந்து அனாதையாக நின்ற போது அவரது தூரத்து உறவினரான மாமாவும் மாமியும் தான் அவரை தங்கள் பிள்ளைகளோடு ஒரு பிள்ளைகளாக வளர்த்து ஆளாக்கியதை அவர் சாகும் வரை சொல்லிக் கொண்டிருந்தார். அந்த குடும்பத்தின் உறவும் ஆதரவும் இன்றும் என் வரை தொடர்கிறது. எனவே உறவுகளே உதவும் என முடிக்கிறேன். நன்றி வணக்கம்னு சொல்கிறாங்க. அடுத்து மலர்விழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வணக்கம். எனக்கு முன் பேசியவர் உறவை ஆதரித்தார். இதிகாச காலம் முதல் இன்று வரை உறவுகள் சொந்தங்களை போட்டு மிதிப்பதை தான் காண முடிகிறது. பாண்டவர்களை துரியோதனன் கூட்டம் என பாடுபடித்தது. சகுனி தன் சகோதரின் பிள்ளைகளை உறவாடியே அளித்தான் அல்லவா? நண்பனான கண்ணனால் தான் பாண்டவர்கள் பிழைக்க முடிந்தது. இன்று பத்திரிகையை திறந்தால் உறவினர்களுக்குள் சொத்து தகராறால் வெட்டு குத்தை தான் பார்க்கிறோம். இதுதான் உறவுகளால் கிடைக்கும் நன்மை. பொதுவாக நண்பர்களே பல வகையிலும் துணை நிற்கிறார்கள் என கூறி முடிக்கிறேன். வணக்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கு தலைவர் என்ன சொல்கிறாரு முடிவாக பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் உரைகளை கேட்டு எல்லாரும் மகிழ்ந்தோம். உண்மையான பல செய்திகளை சொல்லி அனுபவங்களை கூறி அவரவர் நிலைக்கு ஆதரவு தேடினீர்கள். நான் ஒன்று சொல்கிறேன், கவனியுங்கள். நம் நாட்டில் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன் என்னும் கதை சொலவடை வழக்கு ஒன்று உண்டு. இதில் இருந்தே உறவுகளும் நட்பும் எத்தகைய என்பதை அறிந்து கொள்ளலாம். பொருள் கொண்டு வந்தால் ஆதரவு உண்டு, இல்லாலும் வேண்டால், ஈண்டெடுத்த தாயும் வேண்டால் என்பது ஒரு பாடல் வரி. உலகில் எல்லா வகை மக்களும் உள்ளனர். உறவுகள் ஆதரிப்பதும் உண்டு, வெறுத்து நசுக்குவதும் உண்டு. நண்பர்கள் ஆதரிப்பதும் உண்டு, உறவாடி வஞ்சகமாக கெடுப்பதும் உண்டு. இது
உலகத்து இயற்கை. உறவோ நட்போ இல்லாத மிகச்சிலர் இந்த சமுதாயத்தில் இன்னார் இனியார் எண்ணாது தேவைப்பட்ட போது உதவிக்கரம் நீட்டுவதும் உண்டு. அத்தகைய நல்லோர்கள்தான் உலகம் வாழ்கிறது என்பதை பண்புடையார் பட்டுண்டு உலகம் என்று வள்ளுவர் கூறுவார். நீங்கள் எல்லாரும் பண்புடை மக்களாக வாழ்ந்து பயன்பட வாழுமாறு கூறி வாழ்த்தி அமர்கிறேன், வணக்கம்னு சொல்கிறாங்க. இதை பயன்படுத்தி நீங்களாக கூட இதற்கு விடை எழுதலாம். சரியா? அடுத்து எண்ணங்களை எழுத்தாக்குக. இந்த படம் இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க. சரியா? நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள், இதை கூட நீங்கள் பார்த்து எழுதலாம். இல்லைன்னா இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். இந்த எண்ணங்களை எழுத்தாக்குறதுக்காக எழுதுறது. கொஞ்சம் ஷார்ட்டாக சுருக்கமாக எழுதணும்னா இந்த மாதிரி இருப்பதோ ஒரையறை, செய்வதோ நேர்மாறு, தொழிலோ வேறு வேறு, தொந்தரவோ பல நூறு, ஆகுமோ நல்ல ஆறு தகுமோ தேர்ந்து பாரு, இந்த மாதிரி கூட சுருக்கமாக எழுதுறதுனால எழுதிக்கலாம். அடுத்து பொருத்தமான வேற்றுமை உருவுகளை சேர்த்து முறையான தொடர்களாக ஆக்குக. எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. குமரன் வீடு பார்த்தான். இதில் வேற்றுமை உருபை சேர்த்துனா எப்படி எழுதலாம்? குமரனை வீட்டில் பார்த்தேன். இந்த மாதிரி வேற்றுமை உருபுகள் நம்மளுக்கு தெரியும். முதல் வேற்றுமைக்கும் மொத்தம் 8 இருக்குதுமா. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. மீதி இருக்கக்கூடிய 6 வேற்றுமைக்கும் உருபு இருக்குது. சரியா? அதை பயன்படுத்தி நம்ம இங்கே எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், மாறன் பேச்சு திறன் யார் வெல்ல முடியும்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். மாறனை பேச்சு திறனில் யார் வெல்ல முடியும்னு எழுதலாம். மாறனின் பேச்சு திறனை யாரால் வெல்ல முடியும், இந்த மாதிரியும் எழுதலாம். சரியா? அடுத்து போட்டி வெற்றி பெற்றது கலைச்செல்வி பாராட்டுக்கள் குவிந்தன. இது எப்படிலாம்? போட்டியில் வெற்றி பெற்றதால் கலைச்செல்விக்கு பாராட்டுக்கள் குவிந்தன. அடுத்து காலை எழுந்து படித்து நமக்கு நன்மை ஏற்படும். காலையில் எழுந்து படித்தால் நமக்கு நன்மை ஏற்படும். அடுத்து பாருங்கள், சான்றோர் மதிப்பு கொடுத்து வாழ்வு உயரலாம். சான்றோருக்கு மதிப்பு கொடுத்தால் வாழ்வில் உயரலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து நிற்க அதற்கு தகுதியில் செயல்பாடு கொடுத்துருக்காங்க. சரி, காரணம், தவறு, மாற்றம் எழுதணும். எடுத்துக்காட்டு பாருங்கள். பொருள்களை எடுத்த இடத்தில் வைத்தல். இது என்னது? சரி. காரணம் பொருட்களை தேடாது எடுக்க முடியும், நேரம் வீணாதல் தவிர்க்கப்படும். அது மாதிரி பாருங்கள், வகுப்பில் காகிதங்களை கிழித்து போடுதல், இருக்கை மேசைகளில் கிறுக்குதல். இது சரியா தவறா? தவறு. மாற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம கட்டத்தில் எழுதணும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். தவறுன்னு எழுதிட்டு வகுப்பறை தூய்மை கெடும், குப்பை கூடை வைத்து போட பழக வேண்டும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். சரியா? அடுத்து படிப்போம் பயன்படுத்துவோம்ல. நியூக்ளியர் ஃபேமிலினா தனி குடும்பம், மெட்ரியார்ச்சின்னா தாய்வழி சமூகம், கல்ச்சர்னா பண்பாடு, ஹேபிடேட் வாழிடம். சரியா? அறிவை விரிவிசை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே அறிவை விரிவிசையில் கம்பர் யார் அப்படிங்கிறது யார் எழுதியிருக்காங்கன்னா மாணிக்கம். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகள் இருக்குது. வயிறுகள் பூமணி சிறுகதை தொகுப்பு. இதெல்லாம் படித்து நூலகத்தில் இருக்கும், படித்து நீங்கள் உங்கள் அறிவை பெருகிக்கலாம். அடுத்து தட்டச்சர் பணி வேண்டி விண்ணப்பம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது அனுப்புனர் எழுதணும். இந்த மாதிரி பெறுநர் எழுதிக்கலாம். ஐயா அப்படின்னு போட்டுட்டு பொருள் எழுதிட்டு அதுக்கடுத்து இறுதியாக நன்றி எழுதிக்கணும். அடுத்து இணைப்பு என்னென்ன இணைப்பு இணைத்திருக்கோம் அப்படிங்கிறதையும் எழுதிக்கலாம். சரியா? அடுத்து இடம் மதுரை. அந்த மாதிரி உங்களோட இடத்தை எழுதிட்டு தேதியை இந்த தேதியை எழுதிட்டு இப்படிக்கு உண்மையுள்ள அப்படின்னு போட்டுட்டு அவங்க பேர் எழுதிக்கலாம். இந்த மாதிரி தான் என்ன எழுதணும் அப்படின்னா தட்டச்சு பணி வேண்டி விண்ணப்பம் எழுதணும். இந்த மாதிரி. அடுத்து தன் விவரப்படி உங்களோட விவரத்தை நீங்கள் எப்படி அதாவது பயோடேட்டான்னு சொல்லுவாங்கள்ல, ரெஸ்யூம் பயோடேட்டான்னு சொல்லுவாங்க. அதை எப்படி எழுதுறதுங்கிறதும் கொடுத்துருக்காங்க. பெயர் எழுதணும். பிறந்த நாள் மற்றும் வயது, பாலினம், தந்தையின் பெயர், அடுத்து அலைபேசி எண், நிரந்தர முகவரி, தொடர்பு முகவரி, அடுத்து மின்னஞ்சல் எழுதணும். ஆதார் எண் எழுதணும். 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 12ஆம் வகுப்பு மதிப்பெண், தாய்மொழி, தெரிந்த மொழிகள், பிற தகுதிகள் தட்டச்சு கணினி அப்படின்னு போட்டு பிற தகுதிகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிட்டு மேற்கண்ட தகவல் அனைத்தும் உண்மை என உறுதியளிக்கிறேன். அடுத்து இறுதியாக நம்ம இடம் தேதி இங்கே உங்களோட கையொப்பம் இடணும். சரியா? இதே போன்று நீங்களாம் உங்களோட இதை நீங்கள் உருவாக்கலாம். அடுத்து இயல் 4 இருக்குமா? இயல் 4க்கான பாடப்பகுதிக்கான விடையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.